ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி டே எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையிலே எழுந்திரிச்சு பால் வச்சுட்டேன். எல்லா நம்ம பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு மட்டுமே பால் வச்சுக்கிட்டேன். பால் வச்சு நான் மட்டும் குடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு காலைல எழுந்திரிச்சோடனே நமக்கு வந்து பல் விளக்கிட்டு கோலம்லாம் போட்டுட்டு வந்து நமக்கு ரொம்ப பசிக்கும். ஸோ அதனால் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா பால் பொங்கி வந்துருச்சு. நான் அதை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு பார்த்துட்ருந்தேன். லஞ்சுக்கு வந்து வீட்டில் சவுச்சவ் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் தோசையை வச்சு. இப்போ லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது சவுச்சவ் இருந்துச்சு. ஸோ இந்த சவுச்சவ் வச்சு ஒரு கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சவுச்சவ் கட் பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்துச்சு, காலி ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா காய்கறிகளையும் போட்டு கூட்டு வைக்கலாம். ஆனால் என்கிட்ட ஒரு வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வச்சு கூட்டு வச்சிட்ருக்கேன். இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா காயெல்லாம். எப்போயுமே காய்கறிகள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே சேமாக கட் பண்ணணும். ஈக்குவலாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு வேகிற டைமும் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாத்தையுமே நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். மாற்றி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேகிற டைம் வந்து ரொம்ப எடுக்கும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சவுச்சவ் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் தேவைப்படும். சவுச்சவ் ரெடி பண்ணி நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாத்தையுமே நம்ம குக்கரில் போட்டுடலாம். ஒரே குக்கர்லேயே நம்ம வேக வச்சிடலாம். சப்போஸ் நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளிக்கு ஒரு தக்காளி இருந்தாலே போதும். இந்த குழம்புக்கு கொஞ்சமாக செய்யும்போது தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தக்காளி அதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆனியன், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பட் நான் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணுறேன், சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் பெரிய வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் இருந்தாலே போதும். இது சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஆனியனையும் அதிலே கட் பண்ணி போட்டுடலாம். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாட் குழம்புன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இல்லை, வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எப்படி கட் பண்ணணும், இப்படி தான் கட் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. இதில் நம்ம எப்படி வேணாலும் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் தீரணி எழுந்திரிச்சு வந்து பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கூடவே மேலே ஏறி உட்காந்துருந்தா. இதுக்கப்புறம் நான் இதில் வந்து பாசிப்பருப்பு நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இதில் பாசிப்பருப்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த கூட்டுக்கு பாசிப்பருப்பு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் பாசிப்பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். க்ளீனாக இருக்கான்னு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன். 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு பருப்பு ரொம்ப போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி போட்டு நம்ம அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் வைக்க வேண்டியதான். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ இட்லிக்கோ சாதத்துக்கோ எல்லாத்துக்குமே இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பூண்டு, கண்டிப்பாக இதில் பூண்டு போடணும். ஏன்னா பூண்டு போட்டால் தான் உங்களுக்கு பருப்பினுடைய சுவை இன்னும் கூடும்.
இந்த பூண்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கர் மூடிட்டு இது மேக்ஸிமம் ஒரு 3 விசிலுக்கு மேலே விடலாம். 3 விசில் விட்டாலே உங்களுக்கு அந்த காய் நல்லா வெந்து வந்துடும், பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் குக்கரை ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை தூக்கி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அது விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், குக்கர்லேருந்து விசில் வந்துருச்சு. விசில் வந்துட்டு அது நமக்கு தேவையான எத்தனை 3 விசிலுக்கு மேலே நான் விடலை, 3 விசில் வந்துருச்சு. இப்போது கருவேப்பிலை இருக்கான்னு பார்த்தேன். கருவேப்பிலை ஃப்ரிட்ஜில் இல்லை, ஸோ அதனால் கொல்லைப்பக்கம் போய் பறிச்சுட்டு வந்தேன். இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு போட்டு நம்ம அதை இறக்கிட வேண்டியதான். இப்போ குக்கர் அப்படியே தம்லே இருக்கட்டும். சடனாக ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேகிறது, சப்போஸ் வேகாமல் இருந்தால் கூட அது அப்படியே இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிப்புக்கு நான் எண்ணெய் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டி வந்து நான் கடாய் தான் யூஸ் பண்ணுவேன், இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இப்போ நான் எண்ணெய் விட்டு அது சூடு பண்ணிகிட்ருக்கேன். தாளிப்புக்கு தேவையானது எல்லாமே நான் அஞ்சரைப்பட்டியில் வச்சுருக்கேன். இப்போது அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி போணுச்சு நம்ம விலாகில் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதாவது சம்திங் குக்கிங் மட்டும் எப்படி போணுச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இப்போ லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு டின்னர் உள்ள வீடியோவை நான் இதில் அப்லோட் பண்ணி விட்றேன். இதுலேயே கண்டினியூஸாக வரும் பாருங்கள். இப்போ தாளிப்பு நம்ம எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரி தான். கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியதான். இப்போ நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். கடுகு போட்டுட்டேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நல்லா நம்ம கிண்டி விட வேண்டியதான். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு குக்கரில் விசில் போயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் விசில் வந்துட்டுருக்கு, இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா நம்ம லஞ்சு சீக்கிரம் ரெடி பண்ணணுமேன்னு சொல்லிவிட்டு நான் விசில் எடுத்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம அதில் போட வேண்டியதான். நான் எப்போயுமே தாளிப்பு வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு தான் நான் எடுப்பேன். அப்படி இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தாளித்து எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் போட்டுடலாம். இப்போ தாளித்து கொட்டியாச்சு. திருப்பி இதில் நம்ம என்ன ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெந்துருச்சான்னு பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். கண்டிப்பாக மிளகாத்தூள் போடணும், போட்டால் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். இது லைக் சாம்பார் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் இது சாம்பார் கிடையாது. இது ஒன் பார்ட் குழம்புன்னு சொல்லலாம். காய்கறிகள் ஒரு காய்கறி இருந்தால் கூட இதை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் முடிச்சுட்டு அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, ஸோ விளக்கேற்றலான்ட்டு வந்தேன். விளக்குக்கு நம்ம வீட்டிலேயே பூத்த பூ இருந்துச்சு, அதை பூ பறித்து கட்டி விளக்குக்கு பூ வச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு போனேன். நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சரி ஓகே இன்றைக்கி சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு எடுத்து பார்த்தேன்.
நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் மாவை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா சைட் டிஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்காக பார்த்துட்ருந்தேன். சைட்லேயே நம்ம கிச்சன்லேயே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஜாடியெல்லாம் உப்பு ஜாடியெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ளவர் பாட்டெலாம் வாங்கி வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். இப்போ சப்பாத்திக்கு தேவையான உப்பு போட்டு ஆட் பண்ணி நம்ம மசிச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம்னா இப்போ உருட்டி திரட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போயுமே சப்பாத்திக்கு வெந்நீர் ஆட் பண்ணி தான் பிசைவேன். இப்போ நான் வெந்நீர் வச்சுருக்கேன். அந்த வெந்நீரை நான் இதில் ஊற்றி ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெந்நீர் விட்டு அப்ளை பண்ணி நம்ம வந்து பரட்டை உருட்டி திரட்டும்போது செம சாஃப்டாக வரும். அதுக்குள்ளே எங்கள் கௌஷிக் வந்து எட்டி பார்க்குறாரு, அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு பசி வந்துருச்சு போல இருக்குது, டின்னர் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வெந்நீர் விட்டு நல்லா கிளறி விட்டு வைக்கணும். நம்ம கை சூடு பொறுக்கிற வரைக்குமே நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நமக்கு கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டு திருப்பி பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டு பிசைஞ்சு நம்ம இதை உரமாக வச்சிடலாம். இப்போ நான் திருப்பி வெந்நீர் விட்டுருக்கேன். ஏன்னா தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசையணும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம கிளறிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு சைடிஷ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஒன்றும் நான்வெஜ்ஜெல்லாம் கிடையாது, வெஜிடேரியன்லேயே சிம்பிளாக பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் மாவையும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சைட் பை சைடு அதையும் பிசைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் பிசைஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், பட் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி போட்டு வேகிறதும் டைம் ரொம்ப ஆகாது, டக்குன்னு வெந்துடும். ஏன்னா நம்ம சுடு தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ஹாட் வாட்டர் விட்டுருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக வெந்துடும். சப்பாத்தி டைம் எடுக்காது. இப்போ நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சைடிஷ் ஈஸியாக இருக்கும். சைட் பை சைடு நம்ம சப்பாத்தியும் போட்டு முடிச்சிடலாம். இடத்துக்கு நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டு செய்ய போகிறேன். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சட்டி வானிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடாயை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கடாயில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு திருப்பி நம்ம அந்த உருளைக்கிழங்கையும் அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியதான். இப்போ நார்மலாக உருளைக்கிழங்கு பொரியல் செய்வோம் இல்லையா, அது மாதிரி இது கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்ய வேண்டியதான். இது சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சாப்பிடாத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் வெங்காயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அது வெந்துகிட்ருக்கு. சைட் பை சைடு நம்ம சப்பாத்தியை உருண்டை பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு உருண்டை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சப்பாத்தியை நல்லா போட்டு திரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால் சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன சிம்பிள் தானே, சப்பாத்தி தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெந்நீரை ஆட் பண்ணியிருக்கோம், அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வெறும் உருளைக்கிழங்குல கிரேவி பண்ணி சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்றது எப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி விலாக் இப்படி தான் போணுச்சு எனக்கு. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இப்படி தான் போணுச்சு. நம்ம அதை தான் விலாகாக பார்த்துட்ருக்கோம். எப்போயுமே தீரணி ஸ்பெஷல் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ சப்பாத்தி நம்ம உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தியெல்லாம் திரட்டி வச்சுட்டேன். சைடில் நமக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 பை 1 நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். டின்னர் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு, ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு. காலையிலேருந்து மார்னிங் ரொட்டீன் விலாக் இதை தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லார் வீடுகளையும் நடக்கிறது தான், பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலு. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு நம்ம சன்னா எல்லாமே சாப்பிட்ருப்போம், பட் ஆனால் இந்த உருளைக்கிழங்கு கிரேவியும் சப்பாத்தியும் வச்சு டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே இப்படி தான் போணுச்சு. வாட்சிங் திஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் சேனல்.